ஒவ்வொருத்தருடைய தேவைகளை கேட்டு கேட்டு அறிந்து அவங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இங்கே வந்திருக்கிறோம். இந்த சாதனைகளை உங்களுடைய முகங்களில் காணக்கூடிய மகிழ்ச்சி மூலமாக நான் பார்க்கிறேன். மக்களான நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு என்பது எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை இன்னைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாமல் தான் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையும் கூட்டணி பிரச்சனையும் மறைப்பதற்காக இன்றைக்கு அவர் அரசியல் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த அறிக்கையால் ஒழுங்கா செய்திகளை படிச்சு உண்மையான நிலவரம் தெரிஞ்சு வெளியிடுகிறார்னா அதுவும் கிடையாது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நான் உங்களை எல்லாம் சந்திச்சப்போ பெட்டிகளை வாங்கின மனுக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறார். அரசு சார்பில் பத்திரிகை செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறோம். அது உடனே டிவி நியூஸ்ல வருது, சோசியல் மீடியாவில் வருது, மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வருது. அப்பவும் செய்திகளை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் அடம்பிடிச்சு இப்படி அறவே காட்டுத்தனமா அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்காக இல்லைனாலும் மக்களுக்கான உங்களுக்காக நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா நான் பணியாற்றுவது உங்களுக்காகத்தான். அதனால்தான் சுருக்கமாக சொல்லுகிறேன். உங்கள் தொகுதியிலே ஸ்டாலின் முன்னெடுப்புல பெறப்பட்ட 4,57,645 மனுக்களுக்கு தீர்வு காண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தனித்துறையை உருவாக்கி 100 நாட்கள்ல தீர்வு காண உத்தரவிட்டேன். 100வது நாள்ல கோட்டையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும். 32,000 பேருக்கு பட்டா, 30,000 பேருக்கு ஓய்வூதியம், 10,000 பேருக்கு தொகுப்பு வீடுகள். அந்த மனுக்களை மையமாக வச்சு 544 கோடி ரூபாய் மதிப்பில் 20,000 வளர்ச்சி பணிகளை திட்டமிட்டோம்.